ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலையை பயன்படுத்தி ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. பொரியிற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தி குழம்பு செய்கிற மாதிரியே தான் வாதநாராயணன் கீரை, வல்லாரக்கீரை, இப்படி மருத்துவ குணம் உள்ள எல்லா கீரையுமே பயன்படுத்தி இதே மாதிரி நம்ம குழம்பு செய்யலாம். இதே பக்குவத்திலே தான் செய்யணும். கீரை மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கணும். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். நம்ம தூளும் போட போகிறோம். அதனால் இது சும்மா இந்த டேஸ்ட்டில் அரைக்கும் பொழுது மிளகாவோட டேஸ்ட்டு தெரியறதுக்காக நம்ம வறுத்துக்கிறோம். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 பூண்டு பல், 6 சின்ன வெங்காயம், இது இல்லாமல் நம்ம குழம்புலையும் போடுவோம். அதனால் இதையும் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சி சேர்க்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு உடம்புல போகிறதும் ஈஸியாக போகும். குழம்புல அந்த வெங்காயத்தை பூண்டை பிள்ளைங்க தனியாக எடுத்து வைக்காது. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையையும் நல்லா அலசிட்டு நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க. இதையும் வறுத்து எடுத்து இதை ஆறுனதுக்கப்புறம் இதை லைட்டாக தண்ணி ஊற்றி, அதாவது ரொம்ப ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றிடாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் அதே வாணல்லே நல்ல தாராளமாக 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பை செய்யும் பொழுது ஒரு 3 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். இந்த குழம்பு கெட்டு போகாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. ஜீரகம் நம்ம வறுத்ததுனால அது தாளிக்க தேவையில்லை. வடகம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம், நல்லாவே இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிய விடுங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 பூண்டு பல்லை பொடியாக தட்டி வச்சுக்கோங்க. அதாவது பொடியாக இருக்கிற பூண்டு பல்லாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15லேருந்து 16 சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு கண்ணில் தென்படும் போது எடுத்து அப்படியே ஒதுக்கி வச்சுடுங்க. இது குழம்போடு நம்ம பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க கம்முன்னு சாப்பிட்டுடுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறது. கூடவே ஒரு தக்காளியையும் நல்லா வதக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா குழஞ்சி வதங்கணும். நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி கலந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதுக்கான காரம் இது போதும். நான் இப்போ செய்கிற குழம்போட அளவுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் அதிகமாக செய்யும்பொழுது இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பச்சை வாசனை, நம்ம கருவேப்பிலையை லைட்டாக தான் வருத்தோம், ரொம்ப வதக்கிலாம் இது பண்ணலை. அதனால் இதை பச்சை வாசனை போகிறதுக்கு இதை இப்போ நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம் சைஸு, அதாவது மீடியமான ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை கெட்டியமாக கரைச்சி நம்ம சேர்த்துருக்குறோம். தண்ணியெலாம் இப்போ அதில் நான் சேர்க்கலை, கெட்டியாக கரைச்சி அதை சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் கெட்டியாக தான் செய்கிறேன். ஏன்னா அது எடுத்து போட்டு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த வத்த குழம்புலாம் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு போதுமான தண்ணி இது போதும்னு சொல்லி நான் இதை கொதிக்க விட போகிறேன். இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரணும். அந்த வாசனையும் போகும், ஆனால் நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, அந்த பச்சை நிறம் மாறக்கூடாது. சில குழம்புல பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த நிறம் மாறிடும். நிறம் மாறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் எப்போவுமே வத்த குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு எல்லாத்துலேயுமே நம்ம புளி சேர்த்து செய்கிற அந்த குழம்புகளில் வெல்லத்தை சேர்க்கும் பொழுது அது அந்த டேஸ்ட்டை நமக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த வெல்லம் சேர்க்குறது. சேர்த்து இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இதை கொதிக்க விடலாம். கொதிக்கிற டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மேலால் விட்டுக்கோங்க. அது இன்னும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதித்தோடனே சூப்பராக கருவேப்பிலை குழம்பு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வல்லாரக்கீரை, வாதநாராயணன் கீரைன்னு இப்படி மருத்துவ குணம் உள்ள எல்லா கீரைகளையும் இதே மாதிரி குழம்புகளாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.